வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. நாடு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி மத்திய அரசு பல முக்கிய மாற்றங்களை அறிவிக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி பிஎஃப் பணம் எடுக்கும் முறைக்கும் ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிக்கும் முறைக்கும் வருமான வரி தாக்கல் செய்வது பற்றியும் கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு போன்ற முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின கூடுதல் தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மத்திய அரசு பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவது வழக்கம். அந்த வகையில இன்று ஜூன் 1ஆம் தேதி என்பதால் பல முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்குது. அதன்படி பிஎஃப் பணம் எடுக்கும் முறையை எளிமைப்படுத்தியிருக்காங்க. ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதியான பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கணக்கிலிருந்து பணம் எடுக்கும் முறையை ஜூன் 1ஆம் தேதி முதல் மேலும் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் பிஎஃப் தொகையை ஏடிஎம் மற்றும் யூபிஐ செயலிகள் வழியாக நேரடியாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரெக்வஸ்ட் செஞ்சு காசோலை அல்லது வங்கி கணக்கு புத்தகத்தின் நகலை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்தது. இந்த நிபந்தனையை இபிஎஃப்ஓ முற்றிலும் நீக்கி இருக்குது. மத்திய அரசின் தகவலின்படி இந்த புதிய முறை சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டதிலிருந்து 1.7 கோடி உறுப்பினர்கள் பயன்பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை இலவசமா புதுப்பிக்கிறதுக்கு கடைசி தேதியும் சொல்லியிருக்காங்க. மை ஆதார் போர்ட்டல் வழியாக ஆதார் விவரங்களை இலவசமாக புதுப்பிக்க ஜூன் 14ஆம் தேதி வரை மட்டுமே வாய்ப்பு உள்ளது. இந்த தேதிக்கு பின்னர் ஆதார் கார்டை ஆன்லைனில் புதுப்பிக்க ரூபாய் 25 கட்டணமாக செலுத்த வேண்டும். அதன் பிறகு ஆதார் மையத்தில் புதுப்பிக்க வேண்டும் என்றால் 50 ரூபாய் கட்டணம் செலுத்திதான் புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஆதார் கார்டில் திருத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளவர்கள் ஜூன் 14ஆம் தேதிக்கு முன்னதாகவே புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா வருமான வரி விலக்கு சான்றிதழ் பெறுவதற்கு கடைசி தேதியாக ஜூன் 15 சொல்லியிருக்காங்க. 2024-25 நிதியாண்டிற்கான வருமான வரி தொடர்பான ஃபார்ம் 16 சான்றிதழ் ஜூன் 15க்குள் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஃபார்ம் 16 என்பது ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து டிடிஎஸ் எவ்வளவு கழிக்கப்பட்டது என்பதை நிறுவனம் வழங்கும் சான்றிதழ். இது ஊழியர்கள் தங்களது வருமான வரி தாக்கல் செய்வதற்கு முக்கியமான தேவையான ஆவணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 15க்கு முன்னதாகவே இந்த சான்றிதழ் கிடைத்து விட்டதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டு. நீங்க கிரெடிட் கார்டு பயன்படுத்திட்டு அதை ஆட்டோ டெபிட் மூலமாக கட்டணம் செலுத்திட்டு வர்றீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு பேமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு 2% வரை அபராதம் செலுத்த நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேச பரிவர்த்தனையிலும் இதனால் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோடு நடுத்தர குடும்பங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் கூட்டம் ஜூன் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தின் போது ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டால் வங்கிகளில் பிக்சட் டெபாசிட் திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க நேரிடும். அதே நேரத்தில் வீடு மற்றும் வாகனங்களுக்கான இஎம்ஐ சுலபமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே யாராவது ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கிறீங்க, வெஹிக்கிள் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கான இஎம்ஐ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதோடு எல்லா மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த கேஸ் சிலிண்டரினுடைய விலை எவ்வளவு குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 கிலோ வணிக எல்பிஜி சிலிண்டரின் விலையை 24 ரூபாய் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.